வணக்கம் மக்களே! நல்லா போயிட்டு இருந்த நம்ம மார்க்கெட்ட சல்லி சல்லியான்னு நொறுக்கிட்டானுங்க. இன்னைக்கு இடையில 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நிஃப்டி 50 போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 360 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓப்பனிங்கே இன்னைக்கு ரொம்ப வீக்கான ஒரு ஓப்பனிங் தான் நம்ம மார்க்கெட்ல இருந்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா வார் தான். அதே பழைய சோறு தான் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ட போட்டு பஞ்சர் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டேல க்ரூடு பார்க்கும்போது கொஞ்சம் ஏறி இருக்குது. ரொம்பலாம் இல்ல. ஒரு 2.5% வரைக்கான ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. ஸோ இப்போ ரீசென்ட்டா சவுதி பார்த்தீங்கன்னா, அவங்க புரொடக்ஷன வந்து அதிகமாக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இன்னும் ஈரான் ஆயிலோட அவுட்புட் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா அப்படியெல்லாம் இருக்காதுப்பா தம்பி அப்படிங்கிற மாரி தான் இப்ப நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, திரும்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ சில செய்திகள் எல்லாம் நான் பார்த்தேன். இப்போ அவங்க வந்து அந்த தலைவர் ஒருத்தர் இறந்ததுக்கு அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு விழா நடந்துட்டு இருந்தது. ஸோ அங்க பல பெரும் தலைவர்கள் வந்து இருந்தாங்க. ட்ரம்ப் என்ன ஆணவத்தில பேசியிருக்காங்கன்னா, ஸோ நாங்க வந்து அன்னைக்கே அடிச்சிருப்போம். சரி வேண்டாம் அப்படின்னு நாங்க விட்டுட்டோம். எல்லாரும் ஒரே இடத்துல கூடுன நேரத்துல நம்ம அடிச்சிருந்தா, எல்லாரும் அப்பவே செத்து போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்க யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்துறது? ஸோ உங்கள அப்படியெல்லாம் நாங்க அழிக்க மாட்டோம் அப்படின்ட்டு வீரவசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தரப்புல இருந்து பேசப்பட்டிருக்கு. ட்ரம்ப் தான் பேசவே செஞ்சிருக்காங்க. அதையும் நம்ம செய்திகள்ல பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்தேன். ஸோ இந்த மாரி பல பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா திரும்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 80 டார்கெட்ட வந்து அடிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஈரான் சும்மா இருப்பாங்களா? ஈரான் திருப்பி பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ ஈரான் பார்க்கும்போது பக்ரைன்ல எங்கேயோ தாக்குதல் நடத்தியிருக்காங்க போல. அங்க எமர்ஜென்சி சைரன்ஸ் எல்லாம் ஒலிக்கப்பட்டிருக்கு. குவைத்திலயும் பார்த்தீங்கன்னா, அதே தான். ஸோ அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸ தான் ஈரான் இப்போ தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா போர் அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கு நடுவுல தான் வந்தது. ஆனா சம்மந்தமே இல்லாம இப்ப அந்த போர நடத்திட்டு இருக்கிறது அமெரிக்காவா வந்து இருக்கு. இஸ்ரேல் எங்க போனா, லாஸ்ட் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி போர் ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது. ஸோ அந்த டைம்ல திரும்ப வந்து ஈரான் தரப்புலேருந்து ஏதாச்சும் ஒரு தாக்குதல் வந்ததுன்னா, நாங்க முடிச்சு விட்டுருவோம், அழிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டுலாம் சொன்னானுங்க. ஆனா இப்போ சத்தமே காணோம். ஸோ ரொம்ப நாட்களா நீங்க பார்த்துருப்பீங்க. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இதில இன்வால்வ் ஆகாம தான் இருக்கு. டைரக்ட்டா அமெரிக்கா இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன கதை அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அண்ட் யுஎஸ் பார்த்தீங்கன்னா, மோதுற மாரியும் வந்து காட்டிட்டு இருக்காங்க. கன்னா பின்னான்னு செய்திகள குடுத்து நம்மள போட்டு பெரிய அளவுக்கு கன்ஃப்யூஸ் பண்றாங்க. ஆனா இதிலருந்து நல்ல லாபத்த பண்றானுங்க. எவனோ ஒருத்தன் நல்ல லாபம் பண்றான் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ எது எப்படியோ இது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காது அப்படின்னு நம்ம நெனைப்போம். அதே சமயத்துல எவ்வளோ நாளைக்கு இவனுங்க சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறானுங்களோ, இல்ல இன்னும் எவ்வளோ பெருசா சம்பாரிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கானுங்களோ நமக்கு தெரியாது. அதற்கேற்ற மாரி நம்ம கொஞ்சம் எப்பவுமே சூட்டிப்பா இருக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். ஸோ மொத்த பணத்தையும் தூக்கி மார்க்கெட்குள்ள இறக்கிட்டா, கண்டிப்பா நம்ம அடுத்த கட்ட ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்ததுன்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம விழி பிதுங்கி நின்றுவோம். அதனால சீரா, கரெக்ட்டா எந்த இடத்துல எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத உட்காந்து முடிவு பண்ணி, முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. இதனால இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏஐ ஸ்டாக்ல டவுன்ஃபால் ஏற்பட்டுட்டு இருக்கு. இத நம்ம பேசிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, காஸ்பி அதாவது கொரியா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, செல் ஆஃப சந்திச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5% வரைக்கான சரிவ பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ கொரியா மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல நேத்து அமெரிக்கா மார்க்கெட் நம்ம பார்த்தோம். அங்கேயும் நல்ல செல் ஆஃப் தான் ஓடிட்டு இருக்கு. அங்கேயும் பெரிய ரெக்கவரெல்லாம் வந்து இல்ல. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம். அண்ட் இது நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணி அந்த பணம் திரும்ப மீண்டும் நம்ம மார்க்கெட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் இப்பவும் நான் நம்புறேன். ஆனா உடனே நடக்காது. ஸ்லோவா நடக்கும். இப்ப இறங்கிட்டு இருக்கக்கூடிய கொரியன் மார்க்கெட் அண்ட் இந்த ஏஐ ரிலேட்டட் பங்குகள் திரும்ப ஏறுற மாரி ஒரு பிம்பத்த கூட உருவாக்குவானுங்க. ஆனா ஸோ ஆல்ரெடி பெரிய அளவுக்கான லாபத்த, ரிட்டர்ன வந்து வாரி வழங்கிருச்சு. இதுக்கப்புறம் திரும்பவும் இங்கேருந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் கொடுக்குமாங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் சந்தேகம் தான். நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்க்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்திருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது கரெக்ட்டா ஈக்குவலா இருக்குது. ஜூன் 26ல போன மாசத்தோட டோட்டல் அசெட்ல பார்க்கும்போது ஈக்குவலா நம்ம வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஈக்விட்டி, டெட் அடுத்தது இடிஎஃப் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துன வகையில தான் நம்ம அ எஃப்ஐஐஸ வந்து முந்தியிருக்கோம். ஆனா ஈக்விட்டி அப்படின்னு நம்ம ஸ்டாண்ட் அலோனா எடுத்தா, இன்னுமே வந்து நம்ம எஃப்ஐஐஸ முந்துவதற்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டில பல பங்குகள்ல அ ரொம்ப பெரிய அளவுக்கான ஸ்டேக்ஸ வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி பீட் பண்றாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா பவர் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா, 1,00,000 கோடி ரெவென்யூ டார்கெட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. எப்போ 2030க்குள்ள. நேத்து நம்ம அதானி பவர பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அவன் ஒரு பக்கம் அவன் ஒரு டார்கெட் சொல்றான். இவன் ஒரு பக்கம் இவன் ஒரு டார்கெட்ட சொல்றான். ஸோ மாத்தி மாத்தி நிறுவனங்கள் டார்கெட் சொல்லிட்டே தான் இருக்க போகுது. பட் இத நினைச்சு நம்ம பெரிய அளவுக்கு
ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பட் நமக்கு என்னைக்கு சான்ஸ் கிடைக்குமோ, அந்த சான்ஸ நம்ம பக்காவா யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்பவே டாடா பவர் கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கு மேல ரெவென்யூ பண்றாங்க வருடத்துக்கு. ஸோ இது இன்னும் ஒரு 4 வருடத்துல பார்க்கும்போது, அவங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சிய தான் வந்து காட்டப் போறாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி 4 வருடத்துக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ, ஸோ 21ல பார்க்கும்போது 2020ல பார்க்கும்போதெல்லாம் 29,000 கோடி கிட்ட இருந்திருக்காங்க. இப்போ 62,000 கோடியா வந்து மாறியிருக்கு. ஸோ அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா இந்த 1,00,000 கோடி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது பெரிய ஒரு மைல்ஸ்டோனா நமக்கு தெரியலாம். பட் பெரிய மைல்ஸ்டோன் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ வளர்ச்சி சீரா நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்க நான் சொல்ல வர பாயிண்ட்டு. ஸோ நல்ல நிறுவனம் தான். நமக்கு சான்ஸ் கிடைச்சது. திரும்ப சான்ஸ் கிடைச்சதுன்னா இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது HCL Tech கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ HCL Tech பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ ஏஐ பேஸ் பண்ண கம்பெனிய வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது HCL Techஅ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸா பார்க்கப்படுது. இன்னைக்கு டேல ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக்கான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க ஆர்வமாவே வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு HCL Tech. அதே மாரி TCSம் பார்த்தீங்கன்னா, இறங்கி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணிருவாங்க. ரிசல்ட்டு ஃப்ளாட்டா இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அத மீறி ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலும் கூட மார்க்கெட்ல மரியாதை இருக்குமாங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் சந்தேகமா இருக்கு. ஸோ, அதனால அவனுங்க என்ன நெனைக்கிறானுங்களோ அதுதான் நடக்கப் போகுது. ஃபர்தரா மேபி டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா நான் டெஃபினட்டா அக்யூமுலேட் பண்ண தான் போறேன். ஸோ, அந்த இடத்துல எனக்கு எந்த விதமான ஒரு நிலைப்பாட்டுல மாற்றமும் இல்லங்கிறத நான் திரும்ப இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ, நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியன் பேங்க் பொளக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சவுத் இந்தியன் பேங்க்கை ஏன்டா இன்னைக்கு பொழந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஸோ புது சிஇஓ பார்த்தீங்கன்னா இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு ரீசனாக வந்து இருக்குது. ஸோ 7% பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக சரிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த சவுத் இந்தியன் பேங்க். ஸோ புது சிஇஓ யாருன்னு பார்த்தா, கெனரா பேங்க்ல இருந்து ஒரு சீஃப் ஜெனரல் மேனேஜர் தான் புது சிஇஓவை வந்து இந்த சவுத் இந்தியன் பேங்க்குக்கு வரப்போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் பேங்க்னாலே ஆகாது. ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தமமான தியாகியாக மாற ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இவர் பெரிய அளவுக்கு நல்லா வழி நடத்துவார் அப்படின்ட்டு என்ன கதை வேணால் வந்து வரலாம். பட் வழி நடத்தலாம். ஏன்னா இவருக்கு ஒரு 30 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பல பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ வழி நடத்துவதற்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா நிறையா தான் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ பல நாடுகளில் ஸோ ஃபாரினில் வந்து இவர் வேலை செஞ்சுருக்காரு. கனரா பேங்க் சார்பாகவும் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் சவுத் இந்தியன் பேங்கை போட்டு அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஒரு 7% இறக்கம். பார்ப்போம் இந்த இறக்கம் ரெக்கவர் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ நேற்று கல்யாண் ஜுவல்லர்ஸை போட்டு அடிச்சானுங்க. என்னமோ வந்து ஒரு கொலை குத்தம் பண்ண மாதிரி. இன்னைக்கு போய் பாருங்க கல்யாண் ஜுவல்லர்ஸில் என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ சும்மா இவனுங்க பார்த்தீங்கன்னா நம்மள எந்த அளவுக்கு மாக்கம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மாக்கம் பண்ணுவானுங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னாலே ஸோ நல்ல இடத்துல வாங்கணும், நல்ல வேல்யூவில் நம்ம வாங்கணும். அண்ட் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வாங்கணும். அப்படி நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க என்ன வந்து பூச்சாண்டி காட்டினாலும் சரி, சித்து விளையாட்டு காட்டினாலும் சரி, நமக்கு ஒன்றும் ஆகாது. நேற்றே நம்ம இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பண்ணோம், இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் Q1 பிஸ்னஸ் அப்டேட் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லை அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கம்பேரிசன் பண்ணி டைட்டன் எப்படி பண்ணியிருந்தாங்க, ஸோ டைட்டனுக்கு ஈக்குவலாக தான் இவன் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் கூட இந்த நிறுவனத்தை அடித்தது ஃபேர் இல்லை அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல வேல்யூவை நோக்கி வருது அப்படின்ட்டு நம்ம பேசணும். இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதை தூக்கி வச்சு அழகு பார்க்குது. 8-9% வரைக்கான ஏற்றம். நேற்று வெறும் 7% தான் இறக்கும். இன்னைக்கு 9% வரைக்கான ஏற்றம். ஸோ இதுக்கு முன்னாடி நாள், அதாவது இந்த டவுன்ஃபால் வருவதற்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்துருச்சு. அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ தான் மார்க்கெட். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் பல வேலைத்தனத்தை வந்து பண்ணுவானுங்க. ஸோ எவன் விற்றான், எவன் வாங்குறான் அப்படிங்கிற தகவல் நமக்கு டெஃபினட்டாக வந்து கிடைக்காது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல விலையில நம்ம வாங்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம பண்ணினாலே போதுங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அதே தான் சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த பேங்க் மேலே எந்த வெறுப்பும் இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் ஒரு நல்ல வேல்யூவில் ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு இடத்துல நம்ம வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்தை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சான்ஸ் ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு தவறான ஒரு பையிங்கை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இறங்கும்போது ஏன் இறங்குற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டுலாம் நம்ம கேட்க முடியாது. ஸோ நீ நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணுறது, திடீர்னு என்ன ஆகுது இதெல்லாம் நமக்கு தெரியாது. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் நான் வந்து வாங்கினேன். ஸோ நான் வாங்கினப்ப பெருசாக ப்ராப்ளம் இல்லை. இந்த டெரிவேட்டிவ் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஆனால்
வாங்கி சில காலங்கள்ல நான் வாங்குனது 1020 சில்ற ரேஞ்ச்ல வாங்குனேன் ஃபர்ஸ்ட் பையிங் அது. ஸோ, இப்ப அந்த ரேட்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ, இங்கருந்து அந்த டெரிவேட்டிவ் பிரச்சனை வந்ததும் பார்த்தீங்கன்னா, போட்டு பொல பொலன்னு பொளந்தாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்க. ஞாபகம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, நல்ல சரிவு. கிட்டத்தட்ட ரூ. 600 வரைக்கும் வந்தது. ஸோ, ரூ. 600 வரும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ, இடைப்பட்ட டைம்ல என்ன பண்ணேன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணேன். டவுன்ஃபால்ல ஃபோக்கஸ் பண்ணேன். கரெக்ட்டா பெர்சன்டேஜ் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் அதில என்னுடைய ஒரு அந்த ஓவரா வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அத நான் கட் பண்ணேன். அடுத்து ஒரு நல்ல ரேட் வரும்போது திரும்ப கட் பண்ணேன். நான் லாஸ்ட்டா வித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ₹100 கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஏறியிருக்கு. ஸோ, நல்ல விஷயம் தான். பட் இந்த மாரி எதிர்பாராதது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போட்டு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வரலாம். ஸோ, அதனால எதுக்கும் நம்ம ரெடியா தான் ஒரு நிறுவனத்த வாங்கணும். எதுவும் வராது அப்படின்ட்டு நம்ம வாங்க முடியாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, இப்ப பலரும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எதுவும் வராது அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு வரும். ஏதோ ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்பானுங்க. இல்ல ஏதோ ஒண்ண மறைப்பானுங்க. அது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, பெரிய பூதமா கெளம்பும். அது பெரிய அளவுக்கான ஒரு இழப்பையும் நமக்கு ஏற்படுத்தும். அந்த இழப்புல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா, நல்ல விலையில வாங்குனா மட்டும் தான் தப்பிக்க முடியும். நல்ல விலையே வரமாட்டேங்குதே என்ன பண்றது? அப்படின்ட்டு கேட்பாங்க சில பேர். வரலைன்னா வாங்காதீங்க. சும்மா விட்டுட்டு நம்ம பணத்த பேசாம பொட்டாட்டம் அப்படியே வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ, நான் என்னைக்கு நல்லா வருதோ, அப்ப போய் நம்ம திரும்ப வாங்கிக்க வேண்டியது தான். இல்ல நல்லா இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய வேற பங்குகள வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ, இதே பங்கு திரும்ப ஒரு சான்ஸ குடுத்ததுன்னா, அப்ப வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ, இந்த மாரி பொறுத்திருந்து வாங்கும்போது பெரிய பிரச்சனை இருக்காது. நம்மகிட்ட எப்பவுமே காசு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது யூபிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ, யூபிஎல் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக்கு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, பீர் கம்பெனி. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக்கு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. உண்மதான். ஸோ, நம்ம தமிழ்நாட்டிலேயே சரக்கு ஒரு மெயின் ஒரு வருவாய் சோர்ஸா தான் வந்து இருந்துட்டுருக்கு. அத ஒண்ணும் பண்ண முடியாது. அதே தான் யூபிஎல் பார்த்தீங்கன்னா, 43,000 கோடி நம்ம நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. நம்ம நாட்டு பொருளாதாரத்துக்கு. ஸோ, இது ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ, இந்த கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா, வேலைவாய்ப்பு மூலியமா இருக்கு. அண்டு வரி ஒரு பீர் இப்ப சும்மா வந்து ரூ. 100க்கு ஒரு பீர் விக்கிறோம் அப்படின்னா, அதில ரூ. 65 பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ மொத்தம் ரூ. 165. இப்ப பீர் எவ்வளோ அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல. ரூ. 165 அதில அதாவது ரூ. 100க்கு 65% டாக்ஸ் அப்படிங்கிற மாரி தான் இப்போ ஓடிட்டுருக்கு. இது டைரக்ட்டா மாநில வருவாயில வந்து பிரதிபலிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக வேலைவாய்ப்புகள், லோக்கல்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்து இன்புட் பொருட்கள வாங்குறது, இந்த மாரி பல விஷயங்கள சேர்த்தி இந்த அளவுக்கு நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்ட்டு யூபிஎல் பார்த்தீங்கன்னா, இப்ப ப்ரூவ் பண்றான். ஸோ, எத ப்ரூவ் பண்றான் அப்படின்னு தெரியல. சரக்கு பிசினஸ் கண்டிப்பா இது ஒரு நியாயமான பிசினஸ் இல்ல. அதுதான் உண்மையான ஒண்ணு. சரக்கு, சிகரெட்டு ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் சரக்கு, சிகரெட்டு நீ வாங்குனாலும் சரி, வாங்கலனாலும் சரி, இவன் வித்துக்கிட்டு தான் இருக்க போறான். ஸோ, அதனால நான் வந்து இந்த பிசினஸ் எல்லாம் போட்டு இவன் நல்லவனா, இவன் நியாயமா பிசினஸ் பண்றானா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் எந்த பிசினஸ் மேனும் நியாயமா பிசினஸ் பண்ண மாட்டாங்கங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ, அதே தான் எனக்கும். நான் லாபம் பார்க்குறேனா, ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன், அந்த ஸ்டாக்ல லாபம் பார்க்குறேனா, நான் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சு தான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ, அதனால எனக்கு இந்த பங்குகள் பற்றியெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. அதனால இதெல்லாம் நான் வந்து நல்ல இடத்துல இருக்கா, ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ, இது எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ, நியாயம், தர்மம் நான் பார்ப்பேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் நம்ம இருக்கவே முடியாது. ஏன்னா, எவனோ ஒருத்தன் பண்ணக்கூடிய நஷ்டம் தான் நம்ம லாபமா வந்து சம்பாரிக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ, எவனோ ஒருத்தன் விப்பான். அவனுக்கு நஷ்டமாகும். ஆனா, நமக்கு பார்த்தீங்கன்னா, அது லாபமாகும். ஸோ, இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட அடிப்படையே. ஸோ, இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா, மார்க்கெட் பக்கம் வரவே கூடாது. ஸோ, எதுவுமே பண்ண முடியாது. அதனால அத பற்றியெல்லாம் நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்லா சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா, அத பயன்படுத்த நம்ம டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். ஸோ, இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் மக்களே!